ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் அண்ட் ஷைன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி 2025 6 மந்த்க்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமான ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள், கிளியராக நம்ம பார்த்துடலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் இன்னும் 180 நாள் இருக்குது, 6 மாதம். இந்த 6 மாதங்கள் நான் படித்தா கிராக் பண்ண முடியுமா? இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் கிராக் பண்ண முடியுமா? ஏகப்பட்ட பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய அகாடமியில் போய்கிட்டு இருக்காங்க. என்னால் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? இதுதான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு $1 மில்லியன் கேள்வி மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த கேள்விக்கான பதில் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் சிம்பிளாக வச்சுக்கோங்க. முடியாதுன்னு நிச்சயமாக கிடையாது. முயற்சி பண்ணால் எல்லாமே சாத்தியம்தான். ஒரு விஷயம் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு காரணங்களால் தடைப்பட்டு போயிருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் மேலே கீழே அப்படி இருந்தாலும் சரி, 6 மாதம் பிளான் ஒரு வீடியோ போட்டிருக்காங்களே, இங்கே மட்டும் இல்லை, நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஒரு 6 மாதம் பிளானு, 4 மாதம் பிளான் கொடுக்குறாங்க. இந்த பிளான் நம்ம தேடி போய் பார்க்குறோம். ஒரு லைக்காகவோ வியூஸ்க்காகவோ கிடையாது. எதுக்காக நம்ம பார்க்குறோம்? இது வரைக்கும் நான் எதுவும் படிக்கலை, ஸ்டார்ட் பண்ணல, ஏதோ பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளான் பார்த்தா சாத்தியம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஃபாலோ பண்ண முடியுமா, கிராக் பண்ண முடியுமா, பிளான் பார்க்கலாமே. இது வரைக்கும் நான் படிக்கலை, அட்லீஸ்ட் இந்த பிளான் பார்த்தாலாவது நான் படிக்க முடியும் நம்பிக்கையோடு தான் நீங்கள் வீடியோ பார்க்க வரீங்க இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கை போதுமானது தான். அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சைடில் நிறைய பயங்கள்லாம் வரும், நிறைய கேள்விகள் வரும், சந்தேகம் வரும், எல்லாமே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அந்த நம்பிக்கை வந்திருக்குல்ல, ஒரு சின்ன ஸ்பார்க்கு, அந்த சின்ன ஸ்பார்க்கை பெருசாக எரிய விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. படிக்கலாமா வேண்டாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதை பிக்கப் பண்ணி உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ பயப்படாதீங்க, ஆரம்பிங்க, எல்லாமே பார்த்துக்கலாம். ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். எக்ஸாம் கிராக் ஆகுமா, கிராக் ஆகாதா? அதாவது மே 25 உங்களுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அடுத்த வருஷம். நீங்கள் மே 24 வரைக்குமே எதுவுமே நீங்கள் யோசிக்க வேணாம். ரிசல்ட் கிளியர் ஆகும், கிளியர் ஆகாது, அட்டெம்ப்ட் கொடுக்கலாம், கொடுக்க வேணாம், எதுவுமே யோசிக்காதீங்க. படிங்க. ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேவா? ரைட். இந்த விஷயம் பாருங்கள். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்க தான் வேண்டும். நமக்கு ஒரு விஷயம், இது எனக்கு வேணும், இது எனக்கு அவசியம்னா அந்த பாதை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கான முயற்சி நம்ம போட்டு தாங்க ஆகணும். கஷ்டம்னு பார்த்தா வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம்தான். வாழ்கிறதே கஷ்டம், சாப்பிட்றதே கஷ்டம், சிரிக்கிறது கஷ்டம், அழுகிறது கஷ்டம், சம்பாதிக்கிறது கஷ்டம், செலவு பண்ணுறதும் கஷ்டம், சேர்த்து வைக்கிறதும் கஷ்டம். எப்படி பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் நமக்கு இந்த விஷயம் வேணும்னா அதுக்கான விஷயங்களை சரியான வழியில் உழைப்பை போட்டால் நிச்சயமாக அடைய முடியும். நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கி போங்க, நிச்சயமாக ஜெயிக்கலாம். ஓகே, ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேணும் என்ன வேணாம்னு முடிவு பண்ணுங்கள். இந்த 6 மாதம் லைஃப்பில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது முடிவு பண்ணுங்கள். ஒரு சில விஷயங்கள் இழக்க நேர்ந்தாலும் பரவாயில்லை, நமக்கான கோல் இருக்கா, எனக்கு இது அவசியம்னு தோணுதா, அதில் மட்டும் முழு ஃபோக்கஸை பண்ணுங்கள். வாய்ப்பு போனால் வராது, வயசு போனால் வராது. வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணங்களை தேடாதீங்க. அந்த காரணங்கள் சொல்லும் போது எதனா வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கி என்னால் படிக்க முடியல, பரவாயில்ல, ஏன் படிக்க முடியல அதை கண்டுபிடிச்சி நாளைக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான். எதுவுமே ரொம்ப தள்ளி போடாதீங்க. ஒன்று இன்றைக்கி நாளைக்கு அவ்வளோதான், அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். வயசு ஓட்டே தான் இருக்கும், வாய்ப்பு போயிட்டே தான் இருக்கும். ஆரம்பிங்க, இன்றைக்கி ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ரைட். சரி, ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்போ வரப்போகுது? அப்ளிகேஷன் டேட் கொடுத்தாச்சு உங்களுக்கு. Jan 22 வரப்போகுது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் May 25 கொடுத்துட்டாங்க. சரி, இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 6 மாதம் பீரியடுக்கு இந்த 6 பேசிக்கான விஷயங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, சிலபஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கணும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சேர்ந்து இங்கே பாருங்கள். நான் இங்கே ப்ரிலிம்ஸ் மெயின் ஸ்ட்ராட்டஜி அப்புறம் மாதிரி கொடுத்துருக்கேன். ரைட்டா? இந்த 6 மாதம் மெயின்ஸுக்கு படிக்க முடியுமான்னு கேட்டால் கஷ்டமான விஷயம் தான். பட் நம்ம பண்ணுற விஷயங்களை கரெக்டாக பண்ணால் அங்கேயும் கொஞ்சம் கை வைக்க முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் முழுமையாக படிங்க. நான் 1 மணி நேரம் வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். சிலபஸ் எப்படி படிக்கலாம், எப்படி மக பண்ணலாம், எல்லாமே அங்கே இருக்குது. அதை பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். ஓகே. நம்பர் 2, சோர்சஸ் கலெக்ஷன். இந்த இடத்துல சோர்ஸை லிமிட் பண்ணியே ஆகணுங்க. சோர்ஸ் நீங்கள் நிறைய எடுத்துட்டீங்க, நிச்சயமாக படிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா, நிறைய மந்த்லி மேகசின் இருக்குது, எல்லாமே எடுத்துலாம் படிக்க முடியாது. எதனா ஒன்று போதும், ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். ஸோ சோர்ஸை லிமிட் பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு தேவையில்லை, நமக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அது மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு லிட்டர் பால் வேணும் அப்படின்னா 30 ரூபா கொடுத்தா பால் கிடச்சிரும். அந்த 1 லிட்டர் பாலுக்காக ஒரு 10 மாடை வாங்கி அதை வளர்த்து கறந்து, எதுக்கு? நமக்கு தேவை அந்த 1 லிட்டர் பால் தான். அப்போ அந்த சோர்ஸ் என்ன வேணுமோ அதை மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்த விஷயம், நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, கன்சிஸ்டன்சி. தொடர் பயிற்சி ரொம்ப 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 அவசியம். இன்றைக்கி படித்து நாளைக்கு படிக்கல, நோ, டெய்லி படிங்க. இன்னொரு விஷயம்,
பிளானை பிரேக் பண்ணுங்கள். பிளானை பிரேக் பண்ணாமல் தான் ஈஸியாக வந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பார்க்கும்போது யூபிஎஸ்சி படிக்கணுமா, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி பெருசாக வந்திருக்கும். பட் 24 மணி நேரத்தை பிளானை பிரேக் பண்ணி பாருங்கள். இப்போ 100 பேஜ் இருக்குது ஒரு புக்கு. இந்த 100 பேஜை படிக்கணும்னு பார்க்கும்போது ஐயோ 100 பேஜ் இருக்கே, கஷ்டமாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். என்ன பண்ணுங்கள், பிரேக் பண்ணுங்கள். டெய்லி 10 பேஜ் 1 மணி நேரம் அந்த மாதிரி படித்தா ஈஸியாக படிக்க முடியும். ஒரு டெஸ்ட் வந்து போடுறீங்களா, 100 கேள்வி இருக்குது. இப்போ 100 கேள்வி படிக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன் டேயில் முடிஞ்சால் நிச்சயமாக கஷ்டமாக இருக்க மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். பிளானை பிரேக் பண்ணிக்குவாங்க. ஒரு நாளைக்கு 25 கேள்வி 1 ஹவர் படிக்க போகிறேன். நெக்ஸ்ட் டே 25 கேள்வி 1 ஹவர் படிக்க போகிறேன். அப்போது 4 நாளில் 100 கொஸ்டின் முடிச்சிடலாம். 4 ஹவர்ஸ் ஈஸியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரே நாளில் 100 கேள்விக்கு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் எல்லாராலையும் பண்ண முடியாது. கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். பட் பிளானை பிரேக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரு மாதத்தில் எல்லாத்தையும் முடிச்சிட முடியாதுங்க. தள்ளி போகிற மாதிரி தான் வந்துருக்கும். பாலிட்டி படிச்சுட்டே இருப்பீங்க, ஹிஸ்ட்ரி முடிக்கலன்னு ஃபீல் ஆகும். ஹிஸ்ட்ரி படிக்கும் போது ஐயோ ஜியாகிரஃபி இருக்குது, எக்கனாமி இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒன்றும் ஃபீல் ஆகிட்டே தான் வந்திருக்கும். அதை பற்றி யோசிக்காதீங்க. இன்றைக்கி என்ன படிக்கிறீங்களோ அதை ப்ராப்பராக வந்து முடிங்க. பிளானை பிரேக் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிங்க, பிட்டாக வந்து படிங்க. ஒரே நாளில் ஒரே ஸ்டெச்சில் முழுமையாக கிளியர் பண்ணவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணால் தாராளமாக கிராக் பண்ணலாம். ஓகே ரைட். இப்போது நம்ம பிளான் எப்படி கொண்டு போக போகிறோம் பாருங்கள். நம்ம நவம்பர் 20 வந்து ஆரம்பிக்கிறோம். ரைட். இதில் நவம்பர் டிசம்பரில் 41 நாள் இருக்குது. ஜான் ஃபெப் மார்ச் 90 கொடுக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் பை 54 நாள் இருக்குது. மொத்தம் 180 நாள் இருக்கா. இந்த 180 நாளும் கரெக்டான வழியில் கரெக்டாக உழைச்சா நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். ஓகே சரி, பிளானை பார்த்துலாம். அண்ட் யூபிஎஸ்சி 2025க்கான ஃபவுண்டேஷன் கிராஷ் கோர்ஸ் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 6 மாதம் பீரியடில் பேசிக்ஸ் ரொம்ப அவசியம். வெறும் 2 to 3 மந்த்தில் ப்ராப்பராக ஃபுல்லாக வந்து முடிச்சலாம். எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் வித் ஆஃபர் வைஸ் போயிட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, இந்த 6 மாதம் பிளானில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இவர் தான். சிசேட்டை டெய்லி ப்ரிப்பரேஷனாக வச்சுக்கோங்க. டெய்லி மினிமம் 1 ஹவர் எடுத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஜிஎஸ்ல நம்ம புலியாக இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் சிசேட் காலவரை விட்டோம். சிசேட்டை லேஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ தான் மேக்ஸில் வந்து டாப்பராக இருந்தாலும் அது எப்படி வந்து காலவாரம் சொல்லவே முடியாது. தயவு செஞ்சு சிசேட்டை டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிசேட் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணலாம். வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் டெய்லி குவிஸ் போயிட்டுருக்கு. டெலகிராம் பேஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். சிசேட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சிசேட் ரொம்ப அவசியம். இதை லேஸில் எடுத்துக்காதீங்க. குவாலிஃபைங் பேப்பர் தான், 67 மார்க் போதும் தான், 27 கேள்விகள் போதும் தான். ஆனால் ஈஸியாக எடுத்துட முடியாது. சிசேட்டை முக்கியத்துவம் கொடுங்க. ஓகே சரி, பார்த்துலாம். பிளான் எப்படிங்க நம்ம வந்து பார்ப்போம். நவம்பர் டிசம்பர் எடுத்துப்போம். 40 நாள் இருக்குது. சிலபஸ் முடிச்சாச்சு. அதாவது சிலபஸ் பேப்பரை வந்து படித்தாச்சு. பேப்பர் டெய்லி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பேப்பர் எப்படி படிக்கலாம் வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பேசிக்ஸை லேர்ன் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போது புக்கு நம்ம வந்து பார்ப்போம். அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அண்ட் சயின்ஸ் டெக் இருக்குது. இதெல்லாம் சிலபஸ் பிலிம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது சிலபஸ் ஸ்ட்ரிக்ட் டு சிலபஸ் இருங்க. பேசிக்காக படிக்கலாம், போதுமானதாக வந்திருக்கும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 2 மாதத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் முடிக்க பாருங்கள். இல்லையா என்னால் படிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு PT 365 வந்து PDF வந்து கொடுப்பாங்க. எல்லா அகாடமிலையும் வந்து வரும். நம்ம அதுக்கு வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். சேனலில் வந்து கொடுத்துருவாங்க. வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணும்போது அதை பார்த்தாலே போதுமானதாக வந்திருக்கும். நிச்சயமாக பிளேன்ஸ்க்கு கிராக் பண்ணிடலாம். ஓகே, அப்போது இந்த மாதத்தில் ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது பேசிக் விஷயங்கள் தான். புக் லிஸ்ட்டை வந்து எடுத்துக்குவாங்க. அடிப்படையாக என்ன இருக்கோ அதை முதல்ல வந்து முடியும். ரொம்ப லாங்காக நீங்கள் போகவே வேணாம். ரைட். ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள், இந்த புக்ஸ் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்களா, இந்த புக்ஸ் வரைக்கும் வந்து போதும். NCERTயில் 6 hour past, 7th hour past 1, பவர் பாஸ்ட் 2 and 3. நெக்ஸ்ட் இது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. இது மெயின்ஸுக்கு வந்து வேணும். உங்களுக்கு பிலிம்ஸ்க்கு அதிகமாக உங்களுக்கு தேவைப்படாது. அண்ட் 11th RS சர்மா, சதீஷ் சந்திரா, பிபின் சந்திரா, தீம்ஸில் 3 புக்கு. ஓகே, அப்போ இந்த புக்ஸை முழுமையாக முடிக்க முடியுமா? தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ 6ல் வந்து ஒரு 60 பேஜ் கிட்டே வந்து இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், டெய்லி ஒரு 20 பேஜ் வந்து முடிங்க. டெய்லி 15 பேஜ். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தா பெருசாக வந்து நீங்கள் முடிக்க முடியும். எடுத்த உடனே பண்ணும் போதே கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும், தலைவலியாக இருக்கும், ஐயோன்னு இருக்கும், கடுப்பாக இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கிட்டா கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஈஸியாகிடும். டக்குன்னு வந்து இப்போ நகை முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸும் இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்போம். எல்லாமே ஒரு லைன் பை லைன் டீச் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த பேசிக்கான விஷயங்கள் தான். பிளானை பிரேக் பண்ணிக்கோங்க. 40 நாள் இருக்கா இல்லை 50 நாள் இருக்கா, எதனா படிக்க போகிறேன், இன்றைக்கி ஜியாகிரஃபி, இன்றைக்கி ஹிஸ்ட்ரி, பிளானை ப்ராப்பராக பிரேக் பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். இப்போ ஜியாகிரஃபி இருக்கா, 6th அவர் ஹேபிட்டட், 7th என்விரான்மெண்ட், 8th ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், அண்ட் 9th கண்டெம்பரரி இந்தியா 1, கண்டெம்பரரி இந்தியா 2 கொடுத்துருக்காங்க. இப்போ 8th புக் படித்தா 10th புக்கை நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சிடலாம். அண்ட் 11th ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு இந்த 2 புக்கு தான். சொல்லப்போனால் இந்த 2 புக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாலே ஜியாகிரஃபி ஆல்மோஸ்ட் நீங்கள் கவர் பண்ண மாதிரி வந்து ஆகிடும். அவங்க கரண்ட் அஃபேர்ஸு கொஞ்சம் மேப் எல்லாமே கவர் பண்ணாமல் ஜியாகிரஃபியில் சிலபஸே ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி வந்து போயிடும். ஓகே,
அது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் இது வந்து ரெஃபர் பண்ணலாம், லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது போதுமானதாக தான் வந்திருக்கும். சொசைட்டி இது அதிகமாக மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்குற மாதிரி வந்திருக்கும். இப்போ எடுத்துக்க வேண்டாம். இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஆர்ட்ஸு, அடுத்த முக்கியமான விஷயம் இந்தியன் பாலிட்டி. அதாவது நான் 11th புக் மட்டும் படித்தா போதும் சில பேர் சொல்லுவாங்க. நோ, 9th 10th நிச்சயமாக பார்த்தாகணும். முக்கியமாக இந்த புக்கு எல்லாருமே ரெஃபர் பண்ணுங்கள். இங்கேருந்து கேள்வி இந்த வருஷம் நிச்சயமாக அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்கனாமிக்கு இந்த 4 புக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஆரம்ப காலகட்டம். இந்த என்சிஆர்டி புக்ஸ் எல்லாமே நீங்கள் முடித்தாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்க, டன், ரைட்? ஒரு ஜனவரி பொங்கல் கிட்டலாம் வரும்போது எவ்வளோ என்சிஆர்டி முடிக்க முடியுமோ அவ்வளோ வந்து முடிச்சு வச்சுருங்க. பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சொல்லப்போனால் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது கொஞ்சம் ராவாக வந்திருக்கும். மற்றபடி ஜியாகிரஃபி ஈஸியாக முடிச்சிடலாம். பாலிட்டி ஈஸியாக தாங்க இருக்கும். 9th 10th 11th ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் தியரி மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம். ஹிஸ்ட்ரி தான் கொஞ்சம் ராவாக வந்திருக்கும். அதாவது இந்த ஏன்ஷியன்ட்டு மிடிவெல்லாம் பிடிக்காதவங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகலாம். மாடர்ன் கொஞ்சம் பிக்கப் பண்ணி வந்து போயிடும். அண்ட் தீம்ஸ்லையும் அதே கான்செப்ட் தான். மற்றபடி எல்லாமே சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம். ரிவிஷன் தான் பண்ணுறதுக்கு டைம் வந்து தேவை. என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக நோட்ஸை மேக் பண்ணுங்கள். படிக்கும் போதே எழுதுங்க, படிக்கும் போதே மார்க் பண்ணுங்கள், படிக்கும் போதே புக்கில் வச்சுக்கோங்க. எந்த புக்கை நான் வந்து படிக்கிறேன், சிலபஸ் எங்கே வந்திருக்கு, ப்ராப்பராக படிங்க. படிக்கிற டைமில் ஃபோன் நோண்டுறது, இல்லை வாட்ஸ்அப் படிக்கிறது, டெலகிராம் பார்க்குறது எதுவுமே வேண்டாம். 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் 4 மணி நேரமும் முழுமையாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 5 ஹவர்ஸாக சாலிடாக 5 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருந்தாகணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெவலில் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் புக்ஸு இவ்வளோ தாங்க, இது வரைக்கும் போதுங்க. இதை தவிர்த்து இப்போது எதுவுமே நீங்கள் வந்து போக வேணாம். இது வந்து மெயின்ஸுக்கு தேவையில்லை, இதுவும் மெயின்ஸுக்கு வந்து போயிட போகுது. இந்த லெவல் புக்கு மட்டும் நீங்கள் இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது தான். யூபிஎஸ்சி ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும், ரைட்? இது எல்லாத்துக்குமே குரு ஒருத்தர் இருக்கார். யார் தெரியுங்களா? யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஒரு கொஷின் பேங்க்கு தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. ஒரு ஹார்ட் காப்பியாக வாங்கிட்டா பெட்டராக வந்திருக்கும். செலவு பண்ணி வாங்கிக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. டெய்லி 10 கேள்வி, 10 போதும். டெய்லி 10 போதும், ரைட்டா? மொத்தம் உங்களுக்கு 180 நாள் இருக்குது. 100 நாள் நம்ம வந்து வச்சுக்கலாமே. டெய்லி 10 கேள்வி படிங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? 1000 கேள்வி படிச்சிருங்க. 1000 கேள்வி அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் பேப்பர் நீங்கள் முடிக்கிறீங்க. ஒரு வருஷத்துக்கு 100 கேள்வி இல்லையா? அப்போது 1000 கேள்வி அப்படி சொல்லும் போது அந்த 10 வருஷம் பேப்பரை நம்ம முழுசாக முடிச்சிட முடியும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே லாஸ்ட் 1 மந்த் போயிட்டு நான் 10 வருஷம் பேப்பர் படிக்க போகிறேன் அப்படின்னா செம்ம டஃப்பாக இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது. இதுவே டெய்லி 10 பிரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். நம்ம டெலகிராமில் டெய்லி 5 டெய்லி 10 அப்புறம் மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அது வரைக்குமா சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி வந்திருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். சரியா? ஓகே. அடுத்தது ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நான் கொடுத்துருக்கல, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ரைட்? எதனா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுக்கோங்க. பே பண்ண முடியலையா, கூகுளில் போய்ட்டு யூபிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அப்புறம் மாதிரி வந்து போடுங்க. எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லா அகாடமி அங்கே வந்திருக்கும். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணால் கூட போதுமானதாக வந்திருக்கும், ரைட்? அண்ட் மந்த்லி கண்டவேஸ் ஃபாலோ பண்ணலாம். முடியலையா, இதை மட்டும் படித்தா வந்து போதும், ரைட்? அடுத்தது லாஸ்ட் 2 மாதம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் ரிவைஸ் பண்ணுறது, மேப் ரீடிங், என்சிஆர்டி, செகண்ட் ரீடிங். இடத்துல மேப் ரீடிங் ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ G7 கண்ட்ரி இருக்குது, G20 இருக்குது, சார்க்கு, பிம்ஸ்டெக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வந்து பார்க்கணும். இப்போ ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு வார் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த ரஷ்யா உக்ரைன் தவிர்த்து அங்கே என்ன வந்திருக்கு, ஒரு பிளாக் சி வந்திருக்கு, பாஸ்பர் ஸ்ட்ரைட் வந்திருக்கு, எப்படி வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க, ஏஜென்சி இருக்குது, மேலே வந்து மெயின்டெனன்சி வந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் லெவலில் மேப்பிங் இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து ஆகிருக்கும். ஒரு இப்போ இஸ்ரேலில் நிறைய இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பேஸ் பண்ணி கேள்வி வந்து கேட்பாங்க. ஒரு காசா வந்திருக்கா, எங்கே வந்திருக்கு, வெஸ்ட் பேங்க் இருக்கா, எங்கே வந்திருக்கு, லெபனான் வந்து எங்கே வந்திருக்கு, அசபோல்லா எங்கே வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக வந்து கேள்விகளாக வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்படி மேப் ரீடிங் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நம்ம சேனலில் மேப் ரீடிங் மட்டும் வீடியோ நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரைட்? அப்போ இந்த 6 மாதங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயமே பேசிக்ஸ் தான், ரைட்? அது ஸ்ட்ராங்காக பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸு, டெஸ்ட் சீரிஸு, மேப் ரீடிங் போதும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்லி படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லையா ஹோல்ட் ஆன் பண்ணி வைங்க. PD 365 கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. விஷயம் இன்சைட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நான் வீடியோ நிச்சயமாக அது கொடுக்குறேன். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். கிளியர்? இதில் நான் கிராக் பண்ண முடியுமான்ற கேள்வி கேட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த கேள்வி மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தான் மே 24 வரைக்கும் படிங்க. என்னாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒழுங்காக படிக்கிறீங்க, ஒழுங்காக படிக்கலை, மைண்டில் நிற்கலை, மறந்து போச்சு, எல்லாமே இருக்கட்டும். மே 24 வரைக்கும் படிங்க. சொல்லப்போனால் மே 25 காலைல சென்டர் வரைக்கும் கூட போங்க. அன்னைக்கு காலைல என்ன தோணுதோ அதை முடிவு பண்ணுங்கள். நான் படிக்கலாமா, வேண்டாமா, அட்டெம்ப்ட் வேஸ்ட் ஆகுமா, எதுவுமே இப்போ யோசிக்க வேண்டாம். மே 25 காலையில் ஹால் டிக்கெட்டை போய் பாருங்கள். 8:30 மணிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி பாருங்கள். அன்றைக்கி என்ன தோணுதோ முடிவு பண்ணுங்கள், ரைட்? அன்றைக்கி தான் ரிசல்ட் உங்களுக்கு பேசணும். இப்போயே நீ யோசிச்சா எதுவுமே பண்ண முடியாது. நாளைக்கு என்ன ஆகும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆரம்பிச்சிடுங்க. எதையும் செய், அன்றே செய், நன்றே செய். தள்ளி போட வேண்டாம். தள்ளி போட்டால் தள்ளி போட்டுக்கிட்டே தான் போகணும்.
காலம் நமக்காக வெயிட் பண்ணவே பண்ணாது. நேரம் நமக்காக இருக்கவே இருக்காது. போகிறது வேகமாக ஓட்டு தான் வந்திருக்கும். சொல்லப்போனால் இன்னும் வேகமாக வந்து போகும். கண்ணை மூடி கண்டறதுக்குள்ளே கிறிஸ்மஸ் வந்துடும், நியூ இயர் வந்துடும், பொங்கல் வந்துடும். அவ்வளோதான், ஜான் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் அரைவ் ஆகிடுச்சு அப்படின்னா யூபிஎஸ்சி கண்ணை மூடி தரத்துக்குள்ளே மே 25 வந்து நிற்கும். அன்னைக்கு புலம்பாமல் இன்றைக்கி ஆரம்பிச்சிடுங்க. ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். ரிசல்ட் எல்லாமே செகண்டரி தான். படிங்க, முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், எல்லாமே பண்ண முடியும். ஆரம்பம் கடினமாக தான் இருக்கும், ராவாக தான் இருக்கும், கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் ஒழுங்கான முறையில் கரெக்டான வழியில் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா எதையுமே ஜெயிக்க முடியும். நிச்சயமாக வந்து பண்ணிடலாம். ஓகே, நம்பி படிங்க, பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.